கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் எல் கிளாசிக்கோ எல்லோ கிளாசிக்கோவா ஆயிடுச்சு. 19-12 இருந்து இப்ப 21-20 வந்துட்டாங்க. இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா சிஎஸ்கே லீட் ஆகும். வாழ்த்துக்கள் மும்பை இந்தியன்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ பார்த்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்ல அரிக்குது. சிரிக்காத சிரிக்காத சிங்கப்பட சூர்யா மாதிரி நான் பேச வேண்டியது இருக்கு. சிரிக்கிற நீ. ஆனா வெக்கமா அப்பனா இல்ல ஒண்ணு சொல்லவா? கான்செப்ட் வெக்கமா இல்ல? சொல்லுங்க. அதேதான். அப்பனா ஒண்ணு சொல்லவா? இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கிறதுக்கு அவருக்கு கூசம். 5 டைட்டில் 8 வருஷத்துல வின் பண்ண கேப்டனை துரத்திட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனா ஆக்கி இத பாக்குறதுக்கு தான் இந்த மேனேஜர் உட்கார்ந்து இருக்குதுன்னா உண்மையிலே பெத்தட்டிக்கல். நான் இன்னைக்கு ரொம்ப ஹார்ஷா நான் பேசுறேன். தயவு செஞ்சு நான் பண்ணிச்சிருக்கேன். ஏன்னா வலியும் வேதனையும் தான் 3 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். போன வருஷம் ஏதோ கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா ஆடி கொடுத்தேன். அதுவும் சூரியகுமார் அடிக்கிறதுனால. ஆனா இந்த வருஷம் போன எல்லா பக்கமும் வெறும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சரி, மும்பை இந்தியன்ஸ் சந்திச்சது ஃபுல்லா அசிங்கமும் அவமானமும் தான். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்க ஒரு ஃபுட்பால் கிளப், ஜைஜாண்டிக் ஃபுட்பால் கிளப்ல காட்டியிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேனலையும் வெளியே புடிச்சு தள்ளி இருப்பாங்க. 5 மேட்ச் தோத்தாலே வெளியே தள்ளுற ஊர் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஃபுட்பால் எஸ்பெஷலி பத்தி இந்த எல் கிளாசிக்கோ சொல்ற ரியல் மேட்ரிட், இந்த பார்சலோனா அவங்க எல்லாம் ஒரு மேட்ச் தோத்தாலே அவங்க அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதான் ரியல் எல் கிளாசிக்கோ. இது எல் கிளாசிக்கோ நம்ம சும்மா சொல்றதுதான். ஆனா அதான் ஓஜி எல் கிளாசிக்கோ. அதுல ஒரு மேட்ச் தோத்தா கூட ரத்த கலர் யாவும். இந்த மாதிரியான ஒரு அந்த இதெல்லாம் மாதிரி ஒரு இங்க இது கிடையாது. நம்ம இங்க எல் கிளாசிக்கோன்றதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு மட்டும்தான். எப்படியாவது பிராண்ட இது பண்ணும் அப்படின்றது. இது எங்க எல் கிளாசிக்கோ மாதிரியா இருக்குது? என்னைக்கு நீங்க டபுள் சைடட் மேட்ச பாத்தீங்க? டபுள் சைட் மேட்ச் பார்த்து எத்தனை நாள் ஆகுது? ஓப்பனா சொல்லணும்னா நல்ல டபுள் சைடட் கண்டிப்பா மேட்ச் நீங்க எப்ப பாத்தீங்க? சிஎஸ்கே எம்ஐல அதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. கடைசி எனக்கு தெரிஞ்சு 22ல பார்த்தது அந்த பொல்லாடி இன்னிங்ஸ், ருத்ராஜ் அந்த துபாய் நாக்கு. அதுக்கு பிறகு பெருசா இல்ல. அதுக்கு பிறகு ஒரு சில இது இருந்திருக்கு. ஆனா க்ளோஸா போற மாதிரி நமக்கு ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கு. ஒரு 3 வருஷமா இந்த கரண்ட் கட்டு மேட்ச் ஒண்ணு ஆகும்ல, அதுல இருந்து எடுத்துக்கினாலே வெறும் வெறும் ஒன் சைடடா தான் போயின்னு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு போன வருஷம் ஒரு இது பாயிண்ட்ன்றது எதுவுமே இருந்துச்சு. கிடையாது. ம். கண்டிப்பா. ஆனா ஆக்சுவலா இந்த பிச்சுல மினிமம் இங்க ஒரு 180 வச்சுன்னா கூட ஒரு வாய்ப்பு பார்த்திருப்பா மும்பை கண்டிப்பா. அங்க அவங்க ஒரு பெரிய இதாயிடுச்சு. பாண்டியாவுடைய அந்த இன்னிங்ஸ் பெரிய இதாயிடுச்சு. பாண்டியா நம்ம இந்தியால எப்படிலாம் பார்த்திருக்கோம், பார்த்து இது பண்ணிருக்கோம். ஆனா இங்க அவர் அவ்வளவு பெருசா ஆடல இது வரைக்கும். இந்த சீசன் அவரோட பொட்டன்ஷியல் ப்ரூவ் பண்ணல. இது இந்தியாவுக்கு அப்படி அடிக்காது இப்படி அடிக்காது சொல்றோம். ஆனா ஐபிஎல் லாஸ்ட் 2-3 இயர்ஸா அவர் அந்த பொட்டன்ஷியலை காமிக்கல. 2-3 இயர்ஸாவே அவர் ஜிடி எப்ப போனாரோ, ஜிடில போய் அவரோட ரோல் ஃபுல்லா மாறிட்டதுக்கு அப்புறம், அந்த நம்பர் 4ன்னு போனதுக்கு அப்புறம் அவரால அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியா அந்த ஒரு ஃபைல எக்ஸ்ப்ளோசிவாலாம் ஆட முடிய மாட்டுது. அவரோட வீக் சோன்ஸ் அதிகம் இது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பொசிஷன்ல அவர் சரியா செட் ஆக மாட்டார். அவரோட ஐடியல் பொசிஷன் நம்பர் 4 தான். நின்னு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகணும். இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துக்கு 2-3 பேர் போட்டிக்கு இருக்கிறாங்க. திலக் வர்மாவா இருக்கட்டும், நமந்தீரா இருக்கட்டும், சூரியகுமாரா இருக்கட்டும்னு. இவரோட அந்த காலத்துல இவர் அடிச்சு ருதர்ஃபோர்ட் கொடுத்தாருன்றதுனால ரதர்ஃபோர்டு இவர் ருதர்ஃபோர்ட் கூட அந்த சொல்லிக்கலாம். காலத்துல அந்த காலத்துல அடிச்சு கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக இவர் நம்பர் 5ல இவருக்கு பேட்லயும் படாம, ரன்னும் வராம, ஒரு மொமெண்டமையும் கெடுத்துட்டு அவரு சுத்தமா அவருதான் அவர் புரிஞ்சுக்கணும். இது நமக்கு செட் ஆக மாட்டுது, இது பண்ணணும்னு. எல்லாருமே ஜாடமாடியா சொல்லியும் பாத்துட்டாங்க. இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் நம்ம முதற்கொண்டு கிரிக் பாஸ் முதற்கொண்டு எங்க போனாலும் ஒண்ணு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு செட் ஆக மாட்டுது, நீங்களா ஒதுங்கிக்கிறது நல்லதுன்றது. ஆனா நான் ஒதுங்க மாட்டேன்னு அவர் இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது. கண்டிப்பா. ஆனா நம்ம ருத்ராஜ் நம்ம பிரைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் லாஸ்ட் மேட்ச் ஆடி ஒரு கையில வர ஒரு இன்ஜுரியே ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி அவர் ஆடுறது பெரிய விஷயம். இன்னிங்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு த்ரோ அவுட் எடுத்து போறது பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர் கார்த்திக் சர்மா பேசி பக்கமா கொண்டு போகணும். இன்னைக்கு பால்ஸ் நிறைய ஆடினாரு, ஒத்துக்கிறேன். ஆனா இது அவருக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஃபியூச்சர் இந்த மாதிரி ஆடணும்ட்டு ஒரு ஐடியல் இது. அதனால இது ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் நான் நம்புறேன்.
அண்ட் ருத்ராஜ் நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து ருத்ராஜ் வந்ததுல இருந்து சரி சிஎஸ்கே வந்து ஃபுல் டாமினேஷனா இருந்துக்காங்க. சிஎஸ்கே வந்து எப்படின்னா எம்ஐ கிட்ட இருந்து புலி மாதிரி ஆர்சிபி கிட்ட எலி மாதிரி இருந்துக்காங்க. ருத்ராஜ் எப்ப வந்து அந்த டேக் ஓவர் பண்ணாரோ அன்னையில இருந்து அந்த ரஜினி டெம்ப்ளேட் ரஜினி வடிவேல் டெம்ப்ளேட் தான். அவர் வந்து மும்பைன்னு வந்துட்டா ஜெயிலர், அதே வந்து ஆர்சிபின்னு வந்துட்டா அந்த வடிவேல் வாக்குதான். கண்டிப்பா நான் சொல்லியே தீர்வேன். அதே மாதிரி பாண்டியா வந்ததும் மும்பைக்கு வந்து அதே டெம்ப்ளேட் தான். ரெண்டு டீமுக்குமே அதே அதே டெம்ப்ளேட் தான். ஆனா வந்து டெம்ப்ளேட்டா? இது கொஞ்சம் மாறி இருக்கு. இரு 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 இவங்க வந்து தப்பா எம்ஐ எடுத்துக்காத. கேட்டஸ் வந்து இப்ப ஈக்குவல் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். இல்ல, பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் நீ எந்த டீம் கிட்ட மும்பையோட 8-8 நல்லா இருக்குன்ற? இல்ல, எல்லா டீம் கிட்டயும் மோசமா இருக்குது ஐயா. எல்லா டீம் கிட்டயுமே படு கேவலமா இருக்குது. சென்னை கிட்ட 1-4ன்னு நினைக்கிறேன். 1-4 1-5 24 போச்சு, 25 போச்சு. இந்ததான் 1-4. ஆர்சிபி கிட்ட அது 1-3ன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி கிட்ட போயின்னு இருக்கிறது 1-3. எந்த ஆமா ஒரு ஆமா. டீம் கிட்டயும் இந்த டீம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டீம் டு எலிமினேட் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். இந்த ஐபிஎலோட வெளியே போகுது, இன்னையோட மும்பை இந்தியன்ஸ் வெளியே போயிடுச்சு. நீ மேத்தமெட்டிக்கல் பாப்பெல்லாம் சொல்லாத. சோலி முடிஞ்சு, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து வாய்ப்பு இருக்கு, மனசு தேத்தி ஆகணும் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம். உண்மையாவே அதான் ஒரு சைக்கலாஜிக்கல். வாய்ப்பு இருக்கு. என்னமோ உங்களுக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு சில போகதான் ஃபேன்ஸ் வாய்ப்பு நம்பிக்கை இருக்கு. இருக்கும்ல. இல்ல, சரி பாப்போம். எனக்கு அடுத்த தப்பா மேட்ச் வந்து எடுத்துக்காதீங்க. லக்னோவோட இருக்கு. ஓ, 2 ஃப்ரீ பாயிண்ட் இல்ல, கொடுத்தது உங்களுக்காக ஒருத்தர் இருக்கான். அதேதான் லக்னோக்காரனும் யோசிப்பான். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்க. இவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஓசி அதையும் பாயிண்ட், யோசிப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் இவன் ஓசி பாயிண்ட். நம்மளை விட நீயும் நானும் கேவலமாடுறான், இவன் சிரிச்சது நம்ம இல்ல. கடந்துருவோன்னு. நீயும் நானும் வேற இல்லடா. 2 பேரும் ஜோக்கர். ஜோக்கர் இதுடா இந்த கான்செப்ட் தான். நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர் தான். ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இது ஆனா ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் மும்பை இந்தியன்ஸுக்கு, 10வது இடம் பிடிக்காம இருக்கிறதுக்கு எல்எஸ்சி ஒரு மேட்ச் இருக்கு. கடைசியா இப்ப இருக்கிற 4 மேட்சா 5 மேட்ச், எஸ் எஸ். எல்எஸ்சி அந்த 1 4 2 மேட்ச் எல்எஸ்சியோட இருக்கு. எல்எஸ்சி 1 கேகேஆர் 1 ஜெயிச்சா 8 பாயிண்ட் வந்துரும். ஆர்சிபி, பஞ்சாப், ஆர்ஆர் யாருக்காவது குவாலிஃபை ஆகும்னு இன்னும் நம்பின்னு இருந்தீங்கன்னா, நான் இந்த ஒரு லிஸ்ட மட்டும் சொல்றேன். உங்களுக்கு 2 ஆறுதல் மேட்ச் 2 வந்துரும். 8 அதை முதல்ல ஜெயிக்கணும். அதையும் நீங்க கவுத்தீங்கன்னா அந்த சரஸ்வதி தேவியே வந்தாலும் படிப்பேறாதுன்ற மாதிரி சச்சின் சாமியா வந்தாலும் உனக்கு உருப்படாது. வாங்கோ அந்த வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ, பாயிண்ட் வாங்குறதுக்கு வாங்கோ. எங்களிடம் இருக்கிறது 2 இலவச பாயிண்ட்கள். தரோம் தரோம். அந்த கதை தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதான் லாஸ்ட் டிக்கெட்ல இருந்து ரோஹித் சர்மா யாராவது பார்த்துட்டு ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும் வந்து நிறைய பேருக்கு ஈவன் இப்ப ரீசெண்டா கிரிக்கெட் பாக்குறவங்க கூட சரி, அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி என்னடா ஒரு காலத்துல மும்பை வந்து அப்படி சொன்னானுங்க இப்படி சொன்னானுங்கன்ட்டு, இப்ப வந்து இந்த மாதிரி கேன்ட்டு. அதனால பார்க்கும்போது அது ஒரு ஸ்லைட் ஒரு கவலை இருக்கு எனக்கே. இது நான் எப்படி பாக்குறேன்னா, மேனேஜ்மெண்ட் தான் முழிச்சுக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் எத்தனையோ தடவை எத்தனையோ என்ன சொல்றது, ரொம்ப சீரியஸான டிசிஷன்ஸ், ரொம்ப ஒரு அக்ரெசிவான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்த இந்த மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு அந்த அக்ரெசிவான டிசிஷன்ஸ் எடுக்காம ஒரு பேக் ஃபுட்ல இருக்கிறதுன்றது என்னால மனசு ஏத்துக்கவே மாட்டுது. அசுரன் படத்துல இல்ல ஒரு அவங்க பண்ண தப்பு என்னன்னா, பாண்டியா வந்து கேப்டனா வந்து போட்டதான் பெரிய தப்பு. அவர் வந்து பிளேயர் எடுத்திருந்தீங்கன்னா அவர் வந்து வேற மூட்ல இருந்திருப்பாரு. ஆனா வந்து நீங்க வந்து அவர் வந்து கேப்டனா குடிச்சாதான் டீமுக்கு வருவேன்னு சொல்லி அவங்களுடைய ஒரு ஐகான், உங்க டீமுடைய ஒரு ஐகான் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றது ஒரு பெரிய தப்பு. அது ஒரு பாயிண்ட், உண்மையான பாயிண்ட் தான். நீங்க வந்து ரோஹித்தை ஸ்னப் பண்ணது என்ன ரொம்ப ஒரு மிகப்பெரிய தவறுன்றது இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் வந்து 10வது இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு நம்பர் 3 கொண்டு வந்தாரு. அந்த ஒரு ஒண்ணு இல்லாத பவுலிங். அவருக்கு நீங்க ஒரு நல்ல சூப்பர் டீமை செட் பண்ணி அவரை வழி நடத்திருந்தீங்கன்னா டைட்டில் வின் பண்றாரு இல்ல கன்சிஸ்டன்ட் பிளே ஆஃப் டீமாவது அவர் கொண்டு வந்திருப்பாரு. அதை பண்ணாம அவரை வெளியே தள்ளிட்டு பாண்டியா கொண்டு வந்தீங்க. பாண்டியா என்ன பண்றாரு? ஒரு உடன் ஸ்பூன் காட்டிட்டாரு, ஒரு குவாலிஃபயர் 2 தள்ளின்னு போயிட்டாரு. இந்த வருஷம் உடன் ஸ்பூனு தான், அது மாற்று கருத்தே கிடையாது, உடன் ஸ்பூனு தான். அதை கொண்டு போய் காட்ட போறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் முடிஞ்சிடுச்சு. நீங்க வந்து டெஸ்ட் பண்றது, ட்ரையல் அண்ட் எரர் பண்றது, யங்ஸ்டர்ஸ வளர்த்து தொலைங்க ஐயா. நீங்க யங்ஸ்டர்ஸ வளர்த்தே ரொம்ப நாள் ஆகுது. கடைசியா இந்தியன் டீமுக்கு உங்க இதுல இருந்து வந்தது திலக் வர்மா மட்டும்தான். வேற யாரு வந்து இருக்கிறா? நீங்க எந்த கண்டிப்பா. யங்ஸ்டர்ஸ் நீங்க எனக்கு சான்ஸ் வந்து ஒரு கொடுத்தீங்க? கேள்வி, ஏன் வந்து இவங்க வந்து முகமது இசார் வந்து கொண்டு வர மாட்டாங்க? ஒரு நல்ல டேலண்ட் முகமது இசாரி.
இன்னைக்கு எப்படி ராகுல் சர்மா வேணும் ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி ஏன் நீங்க வந்து முகமது இசார் வந்து கொண்டு வர மாட்டீங்க? அந்த கிறிஸ்டி அதுவெல்லாம் வந்து அவர் கொண்டு வரலாமே, அவர் நல்லா பேஸ் போடுவாரு, இன்னும் நல்லா போடுவாரு. எனக்கு என்ன தோணுது வந்து இவங்க வந்து பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். பும்ராக்கு வந்து டெம்பரரி ரெஸ்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் பேக்கு நீங்க பொருளாடிக்கு மாதிரி ரெஸ்ட் கொடுத்தாங்க. ரெஸ்ட் கொடுத்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸ் வந்து அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி. அது பிறகு அவர் வந்து எப்படி ஆனான்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஏன் நீங்க வந்து பும்ரா வந்து ரெஸ்ட் கொடுக்கூடாது? ஏன்னா வந்து இப்ப வந்து இந்தியா மேட்சஸ் நிறைய வருது, உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பும்ரா வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கணும். அந்த ஸ்பார்க்கிங்ல வந்து நீங்க மீட் எடுக்கணும். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்னாலே மும்பை இந்தியன்ஸ் தான். அது சரி லோக்கலா இருந்தாலும் சரி ஓவர்சீஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மும்பை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எங்க பார்த்தாலுமே அவங்க வந்து மும்பை தான். இப்ப வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து பெவன் ஜேக்கப்ஸ் வந்து வந்தாரு. இப்ப அவர் வந்து பட்டி கிளப்பிட்டு இன்னைக்கு கூட வந்து பங்களாதேஷ் அகேன்ஸ்ட் வந்து ஒரு வின்னிங் ரெக்கார்ட்ல 50 ரன் அடிச்சாரு. அவர் அடிச்சா வின்னே பண்ணாங்க. அதே மாதிரி டிஸ்டன் ஸ்டப்ஸ், டெவால் பிரேவிஸ் எல்லாருமே ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. கசன்ஃபர் வந்து எல்லாரையும் கலக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து அவர் இப்பதான் ஐபிஎல் வந்திருக்காரு லேட் கமாடிட்டி. ஆனா வந்து அவர் வந்து 2-3 இயர்ஸ் வந்து மும்பை ரேடர்ல இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க வந்து இன்னும் க்ரோ பண்ணணும். அதுக்கான டைம் மும்பைக்கு வந்து திரும்பி வந்து அந்த இதை பண்ற ரீபேஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த இஷான் கிஷன், ஒரு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துட்டே போலாம் அப்படி பார்த்தா. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் இர்ஃபானு, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பிரச்சனை என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் இன்னும் அந்த ஒரு பழைய காலத்து சக்சஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு நான் வந்து 5 மேட்ச் ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துருவேன், 6 மேட்ச் ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துருவேன், அதெல்லாம் மலையேறி போன காலம். நீயே இந்த மாதிரி யோசிக்கும் போது ஆப்பனண்ட் யோசிக்க மாட்டானா? இவன் ஜெயிச்சு வர்றதுக்கு இவனை எப்படியாவது அமுக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டானா? எல்லாமே காலம் மலையேறி போச்சு. அந்த காலம் மாதிரி கிடையாது. இன்னொன்னு, ட்ரஸ்டிங் யங்ஸ்டர்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரோஹித்துக்கு அடுத்து யாரு ரோஹித்னே இன்னும் தெரியாம மூச்சுன்னு இருக்கிறாங்க. இதே பிரச்சனை தான் சூரியகுமார் யாதவுக்கு. இதே பிரச்சனை தான். இன்னொன்னு, இந்த இன்டர்நேஷனல் விளையாடிட்டு வராங்க ஃபுல்லா, பாண்டையா, ஸ்கை, திலக்கு, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஒரு ஹங்கர் குறைஞ்ச மாதிரி நான் பாக்குறேன். ஐபிஎல்ன்றது இந்த ஒரு யூனிட்ல முன்னாடி எல்லாம் ரோஹித் சர்மா வந்து ஒரு பிராக்டிஸ் இது மாதிரி அவர் எடுத்துக்கின்னு இருப்பாரு. பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து சாலிடா ஓரளவு ரன்ஸ் வரும். இவங்க அளவுக்கு மினிமம் மோசமான 3 and ஆடு வந்துரும் அவர்கிட்ட வந்து எப்பயும். சூரியகுமார் இப்ப இருக்கிற இதுல சூரியகுமார், திலக்கு, ஹர்திக் அந்த அளவுக்கு அவர் மோசமா ஆட மாட்டாரு. ஆனா இவங்களோட மென்டாலிட்டியில நான் ஃபால்ட்டை நான் பாக்குறேன். இவங்களோட மென்டாலிட்டி டீமை டவுன் பண்ணுது. இவங்க 4 பேர் சீனியர் பிளேயர்ஸ் ஒரு சங்க் ஆஃப் அமௌண்ட்ன்றதுக்கு நான் வரல. இவங்க ஒரு 5 பேர் ஒரு கோர் ஸ்பாட்ஸை புடிச்சுக்கின்னு அந்த கோர்ஸ் ஐபிஎலோட எவால்வேஷனுக்கு ஏத்த மாதிரி இவங்க எவால்வ் ஆக மாட்டாங்க. இன்டர்நேஷனல்ல நல்லா அடிக்கிறாங்க. அந்த இன்டர்நேஷனல் இங்க என்ன ஆகுதுன்னா ஐபிஎலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐபிஎல் தனி லீக் மாதிரி ஆயிடுது. இப்ப பிரீமியர் லீக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ல ஈவன் இருக்குதோ வந்து உங்களுக்கு வந்து மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ போயிருக்கு. உங்களுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐபிஎல் இப்ப வந்து எங்கேயோ போயிருச்சு. உங்களுக்கு பிரீமியர் லீக் ரேஞ்சுக்கு போயிருச்சு. இப்ப வந்து அப்படிப்பட்ட ஒரு லீக்ல இருக்கும்போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணியே ஆகணும். போன வருஷம் சிஎஸ்கே இதே தப்புதான் பண்ணாங்க. வந்து அவங்களுடைய ட்ரேட்மார்க் இந்த பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து கடைசியில் ரிசல்ட் எப்படி போச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தப்பு தான் எம்ஐ இப்பவே பண்றாங்க. இவங்க ஸ்டார் பேட்டர்ஸ் இருக்காங்க சரி, ஆனா வந்து ஒருத்தராச்சும் செட்டில் ஆகி அடிக்கணும். இவங்க ட்ரை பண்றாங்கன்னா முடியல சத்தியமா. அவங்களுக்கு வந்து ப்ரெஷரா இல்லாட்டி வேற என்ன நமக்கு தெரியல இது வரைக்கும். நானு பவர் பிளேல மேட்ச் நீங்க ஜெயிக்கணும். ஆனா இவங்களால பவர் பிளேல 60 ரன்னுக்கு மேல அடிக்க முடிய மாட்டேது. டெத் ஓவர்ல முக்கி 40, 45 தான் அடிக்கிறாங்க இப்பெல்லாம். அதுலயும் பாண்டியா வந்து பாண்டியா நின்னுட்டாருன்னா போதும், ஆப்பனண்ட் குஷி ஆயிடுது. பாண்டியா வந்து அழகா பந்து சாட்டுட்டு அவர் வந்து ஒரு 5 ரன்னுக்கு மேல ஒரு வண்டி ஓட மாட்டுது. அவரு இதெல்லாம் வந்து வீக் ஜோனுன்றதை விட வந்து அவர் தன்னை மாத்திக்கவும் மாட்டாரு, அவர் மெருகேற்றிக்க மாட்டேங்கிறாரு. அழகா அவரை லாக் பண்றாங்க. கொஞ்சம் ஒய்டரா கொஞ்சம் ஷார்ட் பாலா ஏத்தி போட்டாரா ஆள் சுத்துறாரு, பேட்ல படமாட்டுது. இல்லையா வைடி ஆக்கரா தூக்கி போடுறாங்க, காட்டான் சுத்துறாரு. அவர்கிட்ட அந்த ஒரு பொலாடோட இது வந்து அவர்கிட்ட இல்ல. நான் பார்த்த வரைக்கும் இந்த 3 வருஷத்துல அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு ஒஸ்டான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு 16 கோடி வர்த்தானா 16 கோடி நான் கொடுத்து இந்த மாதிரியான பேட்டிங்கை பாக்குறதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியோ தப்போ என்னவோ ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் 3 பேருக்கும் ரெஸ்ட கொடுத்துட்டு
அந்த இடத்துல வேற ஒரு பிளேயர்ஸ வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்கன்ற நான். மயங்க் ராவத், தனிஷ் மலிவாரு, ராபின் மின்ஸ், ரதர்ஃபோர்டு உங்க 4 பேருக்கும் அந்த இடத்துல சான்ஸ கொடுத்து ஓட்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி முகமது இசாருக்கு சான்ஸ் கொடுங்க. அடுத்த இது போல்ட். ஐயா போல்ட், நீங்க வந்து ஊரை சுத்தி நடக்கிற லீக் போல்ட்டுக்கு எல்லாம் ஆனா ஆடி ஆக்சுவலி போடுறீங்க. வந்து அவங்க போல்ட்டுக்கு வந்து ஆல்ரெடியே வந்து சான்ஸ் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இப்ப திரும்பி தான் கொண்டு வந்தாங்க நீடு தேவைன்ட்டு. எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதுக்கு மேல ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ 4 புது பசங்களை உள்ள இறக்குங்க. அந்த 4-5 பேருக்கு வந்து ஒரு இதை கொடுங்க. அவங்கள வச்சு நீங்க ஒரு குரூம் பண்ணுங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்டர்நேஷனல் விளையாடிட்டு வர்றவங்க அந்த ஒரு 10-15 நாள்ல வந்து ஐபிஎலோட பேசுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியுதான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. இப்ப நீங்க நல்லா எடுத்து பாருங்களேன், ஆர்சிபி பக்கம்லாம் அந்த ஒரு கோரை பாருங்க. டொமஸ்டிக்கு மொரட்டடி அடிக்கிறாங்க. பட்டிட்டாரு, படிக்கல, ஜிதேஷ் சர்மா, இவங்களுக்கெல்லாம் அந்த இன்டர்நேஷனல் இது வந்து கேக்குதா? கேக்குது. இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல்ல பெருசா அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டுதுன்ற போது அவங்க டொமஸ்டிக்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி டீமோட ஜெல் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு டைமிங் கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களோட ப்ரிப்பரேஷனோட இவங்க ஜாயின் பண்ணும்போது அப்படின்னு இருக்கும்போது இப்ப பஞ்சாபும் பாத்தீங்கன்னா இருக்கிறது பூரா அன்கேப்டு பிளேயர்ஸ். சகலும் கிட்டத்தட்ட அன்கேப்டு பிளேயர் மாதிரி தான் இருக்கிறாரு, எந்த ஒரு இன்டர்நேஷனலும் ஆடாம. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேப்டு பிளேயர் ஸ்ரேயாஸ். அவருக்கும் இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஸ்ரேயாஸுக்கு ஃபுல் டைமா சான்சஸ் கிடைக்க போகுது இந்தியன் டீமுக்குள்ள. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் டைம் ஆர்ஆர் எடுத்து கண்டிப்பா அப்படி ஆர்ஆர்ல இருக்கும்போது நீங்க வந்து சூரியவன்ஷி எல்லாம் கண்டிப்பா வந்து அப்படி அந்த ஏ இருக்கும்போது டீம் நீங்க வந்து விளையாடுவாரு. சூரியவன்ஷி, நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, சூரியவன்ஷி ஒரு அன்கேப்டு தான். அவர் இன்னும் கேப்டு ஆகல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் வந்து அயர்லாந்து சீரிஸ் வந்து கேப் வாங்கிடுவார் இந்தியாவுக்கு. யங்கஸ்ட் பிளேயர் டு கெட் தி கேப் ஆஃப்டர் சச்சின் தெண்டுல்கர்ன்ட்டு. ஆனா அதையும் தாண்டி வந்து அவங்களுக்கும் வந்து பிரிஜேஷ் சர்மா இருக்காங்க, யஸ்ராஜ் புஞ்சா, இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. அனோன் கமாடிட்டி சொல்லப்போனா வந்து ஈவன் நிறைய பேருக்கு வந்து யஸ்ராஜ் புஞ்சா வந்து யாரும் கூட தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கூட கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு டீம் தான் இவன் மும்பை இந்தியன்ஸ் ஒரு காலத்துல. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இப்ப பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அந்த டீம் வந்து. யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்களே. ராபின் மின்ஸ் சொன்னாங்க. என்னத்த ராபின் மின்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க? ராபின் மின்ஸை தூக்கின்னு போய் கடைசியா நீங்க ஆட விடுறீங்க. ஏன் அவரை முன்னாடிதான் இறக்கி பாருங்களேன், எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. நான் அதிகப்படியா சொல்றேன், 22 பாலுக்கு 18 ரன் ஆடுறீங்க. ஏன் ஒரு ரிட்டையர் போலாம்ல அவுட் ஆகி? அதையும் பண்ணிருந்தா இந்த பின்னாடி மின்ஸ் என்ன பண்றாருன்னு பாத்துக்கலாம். எந்தன் பத்லா ஹாஸ்லா எந்தன் பத்லா. நீங்க பாண்டியா துரந்தரு எல்லாமே கலாய்க்கிறீங்க, சிஎஸ்கே ஸ்பை எல்லாம் எல்லாமே சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். எனக்கு என்னவோ இவ்வளவுதான் பாண்டியா கிட்ட இப்ப சரக்கு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அன்பார்ச்சுனேட்டா நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர் 4ல வந்து எப்படி கண்டிப்பா. ஆடுறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்பர் 5 சுழி கூட செட் ஆகல. பவர் பிளே ஆனா பவுலிங் வந்து உங்களுக்கு பள்ளி வந்து வச்சு. நம்பர் 4 ஆடுறதுக்கு நீங்க திலக்கு டிராப் பண்ணி ஆகணுமே. உங்களுக்கு வந்து திலக் வந்து ஏசியா கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு சோலோ இன்னிங்ஸ். உங்களுக்கு வந்து திலக் வருமா இல்லைன்னா வந்து அந்த மேட்சே இல்ல உங்களுக்கு வந்து ஏசியா கப்ல. அது வந்து பாகிஸ்தான் கையில அந்த மேட்ச். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சோலோ இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தவர் வந்து நீங்க எப்படி டிராப் பண்ணுவீங்க? அந்த ஒரு ஸ்டாட்டும் ஒண்ணு இருக்கு. என்ன நம்ம சொல்லணும்ல, இந்த மாதிரி வந்து இந்த பிளேயர் இருக்காருன்ட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு இன்டர்நேஷனல்ல. கொஞ்ச நாள் வந்து டைம் எடுக்கும். மேபி அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் ஏத்தி பார்க்கலாம்னு தோணுது, ஒரு 3ல போட்டு. ஏன்னா அவர் வந்து செட்டில் ஆகி அடிக்கிற பேட்ஸ்மேன். அதே சூரியகுமார் யாதவ் வந்து அவருக்கு வந்து அக்ஸலரேஷனும் பண்ண முடியும், அதே டைம்ல வந்து இது பண்ணவும் முடியும், இன்னும் அடிக்க முடியும். அந்த மாதிரி பிளேயர் சூரியகுமார் யாதவ். அப்படி இருக்கும்போது இலக்கு நம்ம வந்து 3ல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு மும்பை யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு யாராவது ஒருத்தவங்களை டிராப் பண்ணி தான் ஆகணும். நீங்க வச்சுக்கின்னு உங்களால இது பண்ணவே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, 2028க்கு அந்த மெகா ஆக்ஷனுக்கு யார் வேணும் யார் வேணான்றதுல இப்பயே இந்த டீம் வந்து கரெக்டா இது செட் பண்ணிக்கினாதான் உண்டு. ஹர்திக் பாண்டியா அடுத்த சீசன் கேப்டனா நீங்க வச்சுக்கின்னு நீங்க ஓட்டுறீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி, இந்த டீம் வேலைக்கு ஆகாது. இதே டீம் அதே இதுனா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா இதே மாதிரி நீங்க சொல்ல காட்டுதான். சரி, இன்னொரு பாயிண்ட் சொல்லு இத பத்தி. நீங்க சொல்ல காட்டுதான். டீம் வந்து கொஞ்சம் வந்து ரீபில்ட் பண்ணியே ஆகணும். மேபி இது வந்து அடுத்த வருஷமே இது வந்து தொடர வாய்ப்பு இருக்கு. மேபி 28ல இருந்து ஒரு ஃபார்ச்சூன்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு சில மெயின் தலைகள் வந்து போகலாம். மேபி ஈவன் பாண்டியா கூட வந்து டீம் மாற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா இதை வந்து பார்த்து ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து எது வேணா மாற வாய்ப்பு இருக்கு.
இது மத்தவங்க சொல்றதுதான். ஒரு பாயிண்ட் யாரோ ஒருத்தன் சைமன் அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பாண்டியா கேப்டனா இல்லன்னும் போது அவர் வேற டீமுக்கு கொடுத்துறது நல்லது. அவரே வந்து எக்ஸிட் ஆறாருன்னா ஓகே ஆயிக்கட்டும், அவரை தக்க வைக்கணும்னு பாக்காதீங்க. ஏன்னா அவர் ஒரு பிளேயரா இருந்து ஆடும்போது அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு வையா, அவர் ஃபெயில்டு கேப்டனா அப்படின்றது மனதளவுல ஒரு ப்ரெஷர் டைம்ல ஒரு பாலை கொடுக்கும்போது அது வந்து அவருக்கு வந்து சரியா இருக்காது. நான் பர்சனலா சொல்லணும்னா எனக்கு வந்து ஹர்திக்கை வந்து நீங்க சாக் பண்றது அடுத்த மேட்சே சாக் பண்ணிடுங்க. இருக்கிற 4 மேட்சுக்கு திலக் வர்மா வச்சு கேப்டனா போட்டு திலக் வர்மாவை நம்பர் 3ல போட்டு மின்ஸ் ரத்தர்ஃபோர்ட் எல்லாம் வச்சு விளையாடி பாருங்க. ஊறப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு வேற கையில எதுவும் இல்ல, ஆப்ஷன்ஸும் இல்ல. நீங்க கையில ஆப்ஷன்ஸ் இல்லாதப்ப எதையா நீங்க பண்ணிதான் ஆகணும். வேற வழியும் கிடையாது. மயங்க் ராவத் இவங்க எல்லாம் வச்சு நீங்க ஓட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு காலத்துல யங்ஸ்டர்ஸால வளர்ந்த இந்த டீம் இன்னைக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சீனியர் பிளேயர் ஆகி அந்த டீமை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுன்றது எனக்கு ஏத்துக்க முடியல. அடுத்த மினி ஆக்ஷன்ல வந்து பர்ஸ வாரி இறப்பீங்களா? காசு இப்போ வந்தா காசை வச்சுக்கோங்க. வாரி இறைக்கிறத விட தேவையான பிளேயரை எடுங்க. எடுத்து அவருக்கு சான்ஸ் கொடுங்க. நல்ல சான்ஸ் கொடுத்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த சீசன் முடிஞ்சு போச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு. எனக்கு சுத்தமா மனசு கேட்கல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். நான் இது 18 வருஷத்துல நான் பார்த்ததுல இந்த வருஷம் ஒரு மாதிரி அசிங்கமா வெக்கி தலை குனிகிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டாங்க. எனக்கு மேட்ச் பாக்குற இன்ட்ரெஸ்டும் சுத்தமா கண்டிப்பா போயிடுச்சு இந்த ஏன்னா மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பார்த்து. கண்டிப்பா நீங்க சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா வந்து மும்பை மாதிரி ஒரு டீம் வந்து டாமினேஷன்ல இருந்து இப்ப வந்து சடனா இப்படி ஒரு டவுன்ஃபால பாக்குறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். மும்பை அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு காலத்துல இருந்து ப்ரீ கோவிட் டைம்ஸ் வந்து அவங்கதான் டீம். ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டியே. இந்த மாதிரி 10 பேர்ல வந்து 8 டீம் வந்து 2 பேருக்கு தான் போட்டிங்க கதை மாதிரி தான். ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு வந்து எம்ஐ. அப்படி இந்த எறால வந்து இப்ப வந்து அப்படியே மாறிடுச்சு கிரிக்கெட்டோட எறாவே. இப்ப வந்து உங்களுக்கு வந்து போட்டி யாருக்குன்னா ஆர்சிபி, டிபி கேஸ், இந்த ரெண்டு டீமும் நடுவுல போட்டியே. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யாரா மாறிடுச்சுங்கிறப்ப கொஞ்சம் இதுவா இருந்தாலும் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இருந்து சொதப்பின டீம்ஸ் வந்து இப்ப வந்து நல்லா பண்றாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேக்கு இன்னும் முடியல. சிஎஸ்கே இதை வச்சு ஒரு மொமெண்டம் இது பண்ணி அழகா கொண்டு போகலாம். அது வந்து சிஎஸ்கே கையில தான் இருக்குது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு எதுவும் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அதுதான் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு மனசு மனக்குமுறல் மன கஷ்டம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு எஃப்டிக்கான லைஃப் ஸ்டைல் ஓடின்னு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஐபிஎல் ஜாலின்றது பாக்குறதுக்குன்னு வந்து உக்காந்தா இப்படி ஒரு பேத்தட்டிக்கலா ஆடி எனக்கு அந்த எஃப்டிக்கான லைஃப் ஸ்டைலே மேலுன்ற மாதிரி ஆகி கிரிக்கெட்டே வெறுக்கிற அளவுக்கு போயிட்டேன். அப்பனா இவனுக்கு ஏதாவது விளையாடிட்டு போகட்டும், என்ன பண்ணிட்டு போகட்டும். இந்த சீசனு சாமிக்கு ஹர்திக் பாண்டியா இல்லாம வேற யாராவது கேப்டனா போட்டு ஒரு டீம் ஒரு நல்ல ட்ரெஜெக்டரியில கொண்டு வந்தீங்கன்னா ஹைப் மட்டும் வைக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த டீம் மேல பர்ஃபார்மன்ஸ்ல காட்டட்டும். ஸ்டார் பிளேயர்ஸ், கேட் பிளேயர்ஸ் கண்டிப்பா 10 யங்ஸ்டரை வச்சு நீ ஆடுறியா? சிஎஸ்கே அதான் பண்ணுச்சு ஒரு இதுல. வாட்சன் எல்லாம் ஒண்ணும் வேலைக்கான ருத்ராஜ் அப்படிதான் வந்தாப்புல. அந்த மாதிரி ரோஹித்துக்கு நீ யாராவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்க இருக்கிற ஸ்குவாடை வச்சு தேடி பாருங்க. அடுத்த வருஷம் யங்ஸ்டர்ஸ் நம்பி சான்ஸ் கண்டிப்பா கொடுங்க, வாங்கி போடுங்க. அண்ணன் நாளைக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு. நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் கேகேஆர். எஸ்ஆர்ஹெச் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறான். எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் பீட் பண்ணணும்ன்றது வந்து சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இதையும் பார்த்தா எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் அடிக்கணும், பஞ்சாப் ஜிடி அடிக்கணும். இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு ஜிடி ஜெயிக்குதுன்ற பட்சத்துல கண்டிப்பா இது வந்து பஞ்சாப் வந்து ஜிடி அடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஜிடி பஞ்சாப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஜிடி லுக்கிங் த்ரெட்டனிங். நான் ஏன் எனக்கு சொல்றேன்னா என்னமோ வந்து நாளைக்கு வந்து கேகேஆர் அண்ட் பிபிகேஎஸ் 2 பேரும் ஜெயிக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா வந்து உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டினியூஸா ஸ்ட்ரீக்ல போயிட்டே இருக்காங்க. இது வந்து நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் தான், ஒத்துக்கிறேன். உங்க டீம் வந்து கண்டினியூஸா வின்னிங் இதுல போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நடுவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அது நடக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. அந்த அதர் சைடு வந்து உங்களோட பிபிகேஎஸ் இப்பதான் வந்து பிளட் வந்து இதா இருக்கு. பிளட் வந்து ப்ளீட் ஆயிருக்குங்கிறப்ப அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க இந்த மாதிரி பவுலிங் கன்சர்ன்ஸ் வந்து என்னன்னு. அர்ஷ்தீப் வந்து நாளைக்கு ஆடுவாரான்னு கூட டவுட் தான் ஈவன். ஏன்னா வந்து ரிக்கி பண்ணி கண்டிப்பா யோசிப்பாரு இந்த மாதிரி. போன மேட்ச் சூரியவன்ஷி வந்து அந்த அடி அடிச்சாரு வந்து அவரோட வயசுக்கு. அப்படிங்கும்போது வந்து
உங்க வந்து கில்லு, சாய் சுதர்சன் இவங்க வந்து பலவித எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு சேலஞ்சிங்கான இதா இருக்கும். ஏன்னா மேட்ச் வந்து அகமதாபாத்ல தான் நடக்குது. கிரவுண்ட் பெருசா இருந்தாலுமே சரி, பேட்டிங் பேரடைஸ். ஜிடி எனக்கு என்ன தெரியுமா நான் மொமெண்டம் நான் பாக்குறேன் ஜிடி கிட்ட இருந்து. ஜிடி ஒரு நல்ல மொமெண்டமோட சுத்திக்கினே இருக்கிறாங்க. கொஞ்சம் சிராஜ் ரிதம்குள்ள வராரு. அவங்களுக்கு பிரச்சனை வந்து மிடில் ஆர்டர் சுத்தமா கை கொடுக்க மாட்டாரு. வாஷி கை கொடுப்பாரு. வாஷி ஓரளவு நான் நம்புவேன். ஒரு மாதிரி உழப்பல போட்டுருவாங்க. இவரு பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் சுமாரா போட்டுன்னு இருக்கிறாரு. ஜிடிக்கு இல்ல என்ன அவர் வந்து லாஸ்ட் 2 அட்வான்டேஜ்னா மேட்சஸ் ஆடல. இன்ஜரி கன்சர்ன்ஸ் பிரசித் கிருஷ்ணாக்கு. மேபி அவர் நாளைக்கு வந்து ரிட்டர்ன் வந்தா அவங்க பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரபாடா, இல்ல இல்ல சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. நானே லாஸ்ட் 2 மேட்ச்ல அர்ஷத் கான் நல்லா போட்டாப்ல. அர்ஷத் கான் போன மேட்ச் சூப்பரா போட்டாப்ல. அது நான் கன்சிடர் பண்ணி அர்ஷத் கானுக்கு ஒரு சான்ஸ் திருப்பி கொடுத்து பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராமிசிங்கான பவுலர். அப்கோர்ஸ் ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனா கொடுக்குறவங்க வந்து அவங்களுக்கு ஈவன் வந்து 20 ரன்ஸ் இன் 10 பால்ஸ்னா கூட வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு சுத்துவாரு. அதுதான் நாளைய மேட்ச் பார்ப்போம். ஓகே. வீடியோ இதோட நிறைய பெறுகிறது. சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. சைனிங் ஆஃப் ஃப்ரம் எஸ்பிடி அண்ட் தேங்க்யூ இர்ஃபான். கைஸ். நன்றி, வணக்கம்.